ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஒரு லாங் ரைடு போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சூப்பர் புல்லட் தான். எங்கே போகிறேன், எப்படி போகிறேங்கிறத வந்து நான் போக போக உங்களுக்கு வீடியோவில் அப்படியே சொல்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னால் என்னோடய புல்லட் கண்டிஷன் வந்து நான் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். அது வந்து ரீபோர் பண்ண வண்டி. ஸோ பழைய மாடல் 2006 சூப்பர் புல்லட்டு. இந்த புல்லட்டில் தான் நம்ம போகிறோம். ஸோ அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரீபோர் பண்ணி கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டேன். ஸோ மெக்கானிக் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் ஸ்லோவாக ஓட்டுங்க, 50-60லே போங்க அப்படின்னு சொன்னார். இன்ஜின் சூடாச்சுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ஒரு 600லேருந்து 700 கிலோமீட்ரு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ட்ராவல் எப்படி இருக்குது நம்ம வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது போக போக தாங்க தெரியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட அந்த 650 கிலோமீட்டர் தூரத்தை நான் எவ்வளோ நேரத்தில் நான் அதை ரீச் ஆகிறேன் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வாங்க நம்ம வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ட்ரிப்புக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம பேக்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வண்டியை போய் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ தான் கேட்டை ஓப்பன் பண்ணுறேன். வண்டியை வந்து 2 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஐடியில் விட்டுட்டு வருவேன். ரெகுலராக நான் பழைய வண்டி எடுக்கும்போது அப்படி தான் பண்ணுவேன். எப்போது நம்ம ட்ராவல் பண்ண போகிறோமோ அப்போது வந்து ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு 2 மணி நேரம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஐடியில் விட்டுட்டே வருவேன் ஸ்டார்டிங் கண்டிஷனில். வண்டியை வந்து நான் இது நேற்று நைட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த வண்டி வந்து மக்கர் பண்ணாமல் போயிட்டு வந்துடும் நினைக்கிறேன். இதை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். எத்தனை அடியில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இதான் நம்ம பைக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 15 அடியிலேருந்து 20 அடி வரைக்கும் அடித்து தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. ஸ்டார்ட் ஆன அப்புறம் பிரச்சனை இருக்காங்க. ரன்னிங் கண்டிஷனில் ஒரு அடியில் ஸ்டார்ட் பண்ணாலே ஸ்டார்ட் ஆகிடும். சரி வாங்க, இனிமேல் நம்ம பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கும். இதான் ரீபோர் பண்ணியிருக்குன்னு சொன்னலாம். ஸோ ரீபோர் பண்ணியிருக்கு. எனக்கு ரீபோர் பண்ணாலுமே இந்த இடத்துல இருந்து ஆயில் லீக் ஆகுது. தெரிஞ்சு பார்த்தீங்களா, ஆயில் லீக் ஆகுது. இன்னும் லாங் ரைடு போகல. இதான் ஃபஸ்ட் டைம் லாங் ரைடு போகிறேன். ரீபோர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நேரத்தில் அதாவது வண்டி ஓட்டும் போது எனக்கு ஆயில் லீக்கேஜ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்லலாம் எனக்கு இந்த இடத்துலலாம் ஆயில் லீக்கேஜ் ஆகிடுச்சு, இந்த இடத்துலலாம் ஆயில் லீக்கேஜ் ஆகிடுச்சு. ஸோ பார்ப்போம் வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
13,665. ஸோ பெட்ரோல் டேங்கில் போய்ட்டு டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு பெட்ரோல் பல்கில் போய்ட்டு டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். சென்னையிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரமா 3 மணி நேரம் ஆகுது. மணி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 9:52. நான் எவ்வளோ கிலோமீட்டருனா 3 மணி நேரத்தில் நான் 90 கிலோமீட்டரு தான் வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு நான் முடிச்சிட்டேன், காலைல டிஃபனை முடிச்சிருக்கேன். எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தால் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 50லேருந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். 50, 60 இந்த ரேஞ்சில் தான் மாறி மாறி வந்தேன். ஏன் வந்தேன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, என்னோட புல்லட் வந்து உங்களுக்கு ரீபோர்ட்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் ஸ்லோவாக தான் வந்தேன். இன்ஜினில் வந்து ஆயில் லீக் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஆயில் லைட்டாக லீக் ஆகுது. வேற எங்கேயும் லீக் ஆகுதான்னு பார்ப்போமா. 90 கிலோமீட்டரில் எனக்கு வேற எங்கேயும் இப்போதைக்கு லீக் ஆகலை. ஸோ இன்னும் நம்ம வந்து ஒரு 500 கிலோமீட்டரு 530 கிலோமீட்டர் கிட்ட போக வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்க பைக்கு. இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேங்க ட்ராவல் பண்ணி, எனக்கு வந்து எந்த ஒரு பெயினும் இல்லை. ஸோ நல்லா காற்றுல போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. ஆனால் கிலோமீட்டரு வந்து நான் 90 கிலோமீட்டர் 3 மணி நேரத்தில் வந்திருக்கேன்னா பார்த்துட்டுங்களேன், எனக்கு டயர்டாக இல்லை, எதுவுமே இல்லை. வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. இந்த ஆயில் லீக்கேஜ் மட்டும் பேக்கிங் எனக்கு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். அது மட்டும் தான் எனக்கு பெண்டிங்கு. சரி பரவாயில்ல, அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். நைட்டு ஒரு 12 மணிக்குள்ள போயிடலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஊருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் திருச்சிக்கு வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. வந்து காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மொத்தம் 650 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த சூப்பர் புல்லட்டில். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. நான் ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக. அது இது வரைக்கும் நான் ஹெல்மெட் போட்டுட்டு தான் ஓட்டினேன். ஸோ ஹெல்மெட் போடாமல் நீங்களும் ஓட்டாதீங்க. இந்த சூப்பர் புல்லட்டில் வந்து நான் எப்படி டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்னா, ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு 4 மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுத்து வரேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், என்னோட இன்ஜின் வந்து ரீபோர் அதாவது ரீபோர்னா புது ரீபோர் போட்டது. ஸோ அதனால நான் வரேன். எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போய் அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போய் எதுவும் வேலை எதுவும் கிடையாது. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள வீட்டுக்கு போனால் போதும். ஸோ அதனால நான் பொறுமையாக தான் போயிட்டு இருக்கேன் இந்த வண்டியில். ஸோ நீங்களும் பழைய புல்லட் ஓட்டுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன், எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பழைய புல்லட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லாங் ரைடு வந்து எடுத்தோன்னே ட்ரை பண்ணாதீங்க. லோக்கலில் வந்து ஒரு 500-1000 கிலோமீட்டர் இப்போ புதுசாக நீங்கள் எடுக்கிறீங்க. புதுசானா செகண்ட்ஸில் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் புல்லட், அதை பழைய மாடல் புல்லட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2000-3000 கிலோமீட்டர் லோக்கலில் ஓட்டுங்க. ஓட்டிட்டு அதோட ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு செட் ஆகணும் பாருங்க. என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்க. அந்த பிரச்சனைலாம் மெக்கானிக் சரி கரெக்டாக சரி பண்ணுறாங்களா, அந்த பிரச்சனை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, எல்லாமே செக் பண்ணுங்க. செக் பண்ணிக்கு அப்புறம் லாங் ரைடு அடிங்க. ஒரு 300 கிலோமீட்டருக்கு ஃபர்ஸ்ட் லாங் ரைடு அடிங்க. அதுக்கப்புறம் வந்து 5,000 அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மூவ் ஆகுங்க. அப்புறம் வந்து லாங் ரைடு ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லாங் ரைடு போறீங்க அப்படின்னா உங்க இன்ஜின் வந்து சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ லாங் ரைடு வந்து நான் வந்து 60 கிலோமீட்டர் போகும்போது எனக்கு ஒரு 70-80 கிலோமீட்டர் கண்டினியூவா நான் நிச்சயமா ஓட்டுனேன். சில் அது டேப்லெட் சவுண்டு வருங்க இன்ஜின்ல இருந்து. ஸோ அது கண்டினியூவா வருதுன்னா நீங்க
ஒரு 1/4 மணி நேரம் வண்டி ஆஃப் பண்ணி போட்டா போதும், அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் வராது. நீங்க அதை ஆஃப் பண்ணி போடாம ரெகுலரா நீங்க ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப இன்ஜின் ப்ராப்ளம், போர் போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். இப்ப இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி, இப்ப இருக்கிற புல்லட் மாதிரி வந்து நினைச்சு அதை ஃபாஸ்டா ஓட்டுறதும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. 60ல இருந்து 70 கிலோமீட்டர் ஸ்பீடு, இதுதான் நார்மல் ஸ்பீடு. மேக்ஸிமம் 80 தாண்டி போக வேண்டாம் பழைய புல்லட்ல. ஏன்னா அப்பனாதான் வண்டியோட கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஓட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் ஆகும். இப்போ நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கேன், எனக்கு எந்த ஒரு டயர்டும் இல்லை. ஸோ நீங்க நினைக்கலாம் டயர்டுனா நீ தான் ரெஸ்ட் எடுத்து வண்டி அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. உடம்பு வலி, கை வலி எதுவுமே சொல்றேன், இந்த வண்டியில வந்து ஓட்டும் போது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு எந்த பெயின் எதுவுமே வராது. ஸோ இதை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இந்த வீடியோல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம திருச்சி இன்னொரு 50 கிலோமீட்டர் இருக்கு. திருச்சி தாண்டி பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மறுபடியும் ஒரு ரெஸ்ட் போட்டுட்டு அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே மதுரை அப்படி இப்படின்னு நோக்கி முன்னாடி போயிட்டே இருப்போம். ஸோ ஃபைனலாக நான் எந்த இடத்துல ரீச் ஆகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேங்க. நான் வந்து சென்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 650 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த சூப்பர் புல்லட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் 250 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட டிரைவ் பண்ணியிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் சென்னையிலேருந்து கரெக்டாக 7 மணிக்கு நான் வண்டி எடுத்தேங்க. வண்டி எடுத்து கரெக்டாக 250 கிலோமீட்டர் வந்திருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 மணி ஆகுது. ஸோ இவ்வளோ நேரத்தில் நான் எவ்வளோ கிலோமீட்டர் வெறும் 250 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணியிருக்கேன். 7ல் ஸ்டார்ட் பண்ணேன்னா 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4 கிட்டத்தட்ட 9 மணி நேரம். 9 மணி நேரத்துக்கு 250 கிலோமீட்டர் வந்து ரொம்ப கம்மி தான். நான் ஏன் இவ்வளோ ஸ்பீடில் நான் வர்றேன் பார்த்தீங்கன்னா, என்னோட பைக் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாடல் புல்லட். இந்த மாடல் புல்லட்டில் வந்து நான் 60லேருந்து 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வரணும். ஆனால் நான் 50லேருந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வரேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், என்னோட வண்டிக்கு வந்து ரீபர், அதாவது புதுசாக போர் போட்டிருக்கு. அதனால மெக்கானிக் என்ன சொன்னார்னா, வண்டியை வந்து வேகத்தில் ஓட்டாதீங்கன்ட்டு. ஆல்ரெடி நான் வந்து இதில் 1200 கிலோமீட்டர் சென்னை சிட்டியில் ஓட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் லாங் ரைடு போகிறேன், ஃபஸ்ட் டைம் லாங் ரைடு போகிறேன் அந்த போர் மாற்றினதுக்கப்புறம். அதனால் 50-60லே போங்க. ப்ளஸ் வந்து இன்ஜின் வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னா ஒரு 1/4 மணி நேரம் வண்டி ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். ஒரு மணி நேரத்தில் என்னால் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ ஓட்டிட்டு, அதாவது 50-60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துருவேங்க. அப்புறம் மதியம் லஞ்சு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் தூங்கிட்டேன். இப்படி தான் நான் இந்த 250 கிலோமீட்டரை வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பழைய புல்லட் வந்து ட்ராவல் பண்ணுறதுல இல்லை எப்படி அது ஓட்டணும்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, இல்லை நான் சொன்ன விஷயம் எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அது கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பழைய புல்லட்டை பற்றின வீடியோஸ் எதுவும், பழைய புல்லட் எது டீட்டெயில்ஸ் எதுவும் உங்களுக்கு தெரியும்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எதனால எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் நான் மேற்கொண்டு ஒரு 300 கிலோமீட்டர் கிட்ட நான் போக வேண்டியது இருக்குது. 300 இல்லை, 350லேருந்து 400 கிலோமீட்டர் தூரமே போக வேண்டியது இருக்குது. ஸோ எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஸோ நான் எப்படி பார்த்தாலும் நான் தூங்கிட்டுனாலும் நான் காலையில் கிளம்புவேனே தவிர நான் இந்த ரைடை வந்து ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து என்னோட வண்டியை பற்றி நான் சொல்லி ஆகணும். என்னோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 கிலோமீட்டர் நான் நிற்காமல் ஓட்டினேன்னா இன்ஜின்லேருந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி சில் சவுண்டு வருது. டேப்லெட் சவுண்டா இல்லை எதுவும் வால்வு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அதை உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு பாருங்களேன். லைட்டாக கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 250 கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டு வந்த பிறகு எனக்கு இந்த மாதிரி 70-80 கிலோமீட்டர் நான் கண்டினியூவாக நிற்காமல் ஓட்டினேன்னா இந்த சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்கும். அதுக்கப்புறம் ஆயில் லீக்கேஜ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஆயில் லீக்கேஜ் வந்து எனக்கு இந்த பேக்கிங் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து லைட்டாக ஆயில் லீக் ஆகுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லைட்டாக லீக் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து எனக்கு எப்போவுமே ரெகுலராக ஆயில் லீக் ஆகுங்க. ஆயில் கொஞ்சம் கருப்பான மாதிரி இருக்குது, செக் பண்ணணும். ஏன்னா ரீபோர் மாற்றி நான் ஆயில் இன்னும் சேஞ்ச் பண்ணலை. 1200, இன்றைக்கி ஒரு 300 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 1500 கிலோமீட்டர் மொத்தம் ஓடி இருக்குது. ஸோ
எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. ரீபோர் மாற்றின, அதாவது ரீபோர்னா புதுசாக போர் மாற்றினதுக்கப்புறம் நம்ம எத்தனை கிலோமீட்டரில் நம்ம ஆயில் மாற்றணும்? 1000 கிலோமீட்டரில் மாற்றணுமா, இல்லை 3000 கிலோமீட்டர் மாற்றணுமா, இல்லை வந்து ஆயில் செக் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா நல்லா அது ஆயில் கெட்டு போனதுக்கப்புறம் மாற்றணுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ நானும் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ண வேண்டியதான். இனிமேல் நைட்டு தான் வீடியோ எடுக்க போகிறேன். எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்தடுத்த கண்டினியூ அப்படி சொல்லிகிட்டே வரேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:43. நான் காலைல எத்தனை மணிக்கு வண்டி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு வண்டி எடுத்தேன். உங்களுக்கு இடம் தெரியும்னு நினைக்கிறேன். மதுரையில் நிற்கிறேன் கரெக்டாக. தூங்கா நகரம் மதுரை போர்டு தெரியுதா? ஸோ எவ்வளோ நேரம்னா 7 to 7 12 மணி நேரம். இப்போ 11 மணி 11, கிட்டத்தட்ட 16 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்து தான் வந்தேன். 50-60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்தேன். ஏன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், என்னோடய வண்டிக்கு வந்து நான் போர் வந்து நியூவாக போட்டிருந்தேன். ஸோ அதனால தான் நான் ஸ்லோவாக வந்தேன். இன்னும் நான் எங்கள் ஊர் திருச்செந்தூருக்கு தான் போகிறேன். இன்னும் எங்கள் ஊருக்கு கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் கிட்ட, 160 170 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. ஸோ எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியலை. கரெக்டாக ஒரு 2 மணி 3 மணி ஆயிரும் போல் இப்படி நின்று போகிறதுக்கு. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து என்னோடய பைக்கில் வந்து எல்இடி அந்த ஃபாக் லைட் வந்து மாட்டியிருந்தேன். அதோட வெளிச்சத்தில் தான் பேசிகிட்டு இருக்கேன். அங்கே நல்லா கிளாரிட்டி இருக்குது. அப்படியே நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்ம பைக்கு. தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ அப்படி இப்படின்ட்டு கஷ்டப்பட்டு நம்ம வந்தாச்சு. முன்னாடி மட்டும் நல்லா வெளிச்சமாக தெரியும். இதை ஆஃப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். மதுரை 3 கிலோமீட்டர், தூத்துக்குடி 155, தூத்துக்குடியிலேருந்து எங்கள் ஊருக்கு ஒரு 40 கிலோமீட்டர், 195, இன்னும் 200 கிலோமீட்டர் கிட்ட ஆவரேஜாக இருக்குது. திருநெல்வேலி 167 கிலோமீட்டர். சரி ஓகே, அப்படியே நம்ம பைக் எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இன்னும் நான் டயர்டாக இல்லாமல் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா என் வண்டி வந்து எனக்கு அந்தளவுக்கு டயர்டு இல்லாமல் கொண்டு வந்திருக்குங்க. எனக்கு முதுகு வலியோ கை கால் வலியோ எதுவுமே கிடையாது. ஆனால் நான் நல்லா ரெஸ்ட் எடுத்து தான் வந்தேன். வேறு வைப்ரேஷன், வண்டியில் வைப்ரேஷன் சுத்தமாக கிடையாது. சூப்பராக குதிரை மாதிரி வந்துட்டுருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு 200 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் போகுதுன்னு பார்க்கலாம். அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து லைட்டாக சில் சவுண்டு கேட்குதான்னு பாருங்களேன். ஜில் 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 ஜில்னு. இது எல்லா வண்டியிலையும் இப்படி தான் கேட்குமா, இல்லை என்னோடய வண்டியில் தான் இப்படி கேட்குதா? 70-80 கிலோமீட்டர் நான் நிற்காமல் வந்தேன்னா இந்த மாதிரி கேட்குது. 40-50 கொஞ்சம் நிப்பாட்டினேன்னா இந்த மாதிரி கேட்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் கேட்க மாட்டேங்குது. அது கண்டினியூவாக ரன் பண்ணுறதுனால உள்ள வால்வு எதுவும் அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கா எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தெரியுதா போர்டு? தூத்துக்குடி மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3:56, 4 மணி ஆகுது. கிட்டத்தட்ட 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னு இருப்பேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 4 மணி. அப்போனா கிட்டத்தட்ட 21 மணி நேரம் இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் வர்றதுக்கு? வெறும் 650 கிலோமீட்டர் வர்றதுக்கு. இன்னும் போகணும், ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட இன்னும் போக வேண்டியது இருக்குது வீட்டுக்கு. ஸோ சரி, தூத்துக்குடி வந்தாச்சு, அதனால தான் நம்ம ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணதில் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய புல்லட்டை வந்து எப்படி ஓட்டணுங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னால் 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் சிங்கிள் வே போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கேன். 800 கிலோமீட்டர் ஒரே நாளில் போயிட்டு வந்திருக்கேன்.
அப்போலாம் நான் அந்த லேர்னிங் நான் கற்றுக்கல. இப்போ தான் நான் ஒன்று கற்றுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பைக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 40 கிலோமீட்டர் ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த 40 கிலோமீட்டரில் இன்ஜின் வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது. 40 கிலோமீட்டரை வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நான் வர்றேன். கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 40-50 கிலோமீட்டர் அதே 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்றோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ எவ்ரி 50 கிலோமீட்டர், அதாவது ஒவ்வொரு இப்போ 50 கிலோமீட்டருக்கும் நான் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணி நான் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்து ½ hour பிரேக் எடுத்து ஓட்டும் போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, காலையில் ஓட்டுறதுக்கும், அதாவது காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்கு ஓட்டுறதுக்கும் நைட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு ஓட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா, காலையிலனா அதாவது ரொம்ப ஹீட் இல்லாமல் நார்மலாக இருக்கும் பார்த்திங்களா, 5 மணி 6 மணி லைட்டாக சில்லுன்னு காற்று அடிச்சு அந்த கிளைமேட்டில் இந்த வண்டியை ஓட்டுனா ரொம்ப இந்த வண்டியை ஓட்டுனா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வண்டி போகிற ஃபீலே தெரியல. ஆனால் வெயிலில் ஓட்டும்போது என்னென்னா கொஞ்சம் இன்ஜின் வந்து ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பழைய புல்லட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 மணி நேரம்லேருந்து 1.5 மணி நேரம் கண்டினியூ ஓட்டுங்க. அப்படி இல்லைனா ஒரு 50 கிலோமீட்டர்லேருந்து 60 கிலோமீட்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கும் ஒருக்கா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டே இருங்க. அப்படி எடுத்துகிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த பழைய வண்டியை வந்து ஸ்மூத்தான ரைடு நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக ரீச் ஆகிடலாங்க. ஸோ இதுதான் இந்த லேர்னிங்கில் நான் கற்றுக்கிட்டேன். இந்த ஒரு 550-600 கிலோமீட்டர் நான் ட்ராவலை வந்து கிட்டத்தட்ட 22 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். 22 மணி நேரம் ட்ராவலில் வந்து நான் லேர்ன் பண்ணது அதுதான். ஸோ பழைய புல்லட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பீடாக போங்க. அதுமாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி திருக்காதீங்க. கிராஜுவலாக அப்படியே ஸ்லோவாக திருக்கி ஒவ்வொரு கியராக போட்டு அப்படியே கிராஜுவலாக போங்க. 40-50 கிலோமீட்ரு ஸ்பீடு ஃபஸ்ட் ஆஃப் எடுத்த உடனே ஒரு பிரேக் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடை பிடிச்சி ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு ஒருக்கா பிரேக்கு. ஸோ பிரேக் எடுத்து வர்றதுனால நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரி இருக்கும், பைக்குக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ரீபோர் பிரச்சனை, இன்ஜின் ப்ராப்ளம் எதுவுமே வராது இந்த மாதிரி நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு கடைசியாக வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போய் சேரோன்னு பார்க்குறோம். எனக்கு வந்து கரெக்டாக எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் பக்கத்தில், திருச்செந்தூர்னா இங்கேருந்து நம்ம தூத்துக்குடியிலேருந்து ஆத்தூர் ஏரல் இந்த சைடு வழியாக போய் நான் குறும்பூர்லேருந்து நல்லான்விலைன்னு ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமம் தான் என்னோடய சொந்த ஊர். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக அங்கே போயிட்டு எத்தனை மணிக்கு ரீச் ஆகுங்கிறத நான் சொல்லிடுறேங்க. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. பைக் அங்கே நிற்கி தெரியுதாலேன்னு தெரில. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:25. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் லெஸ் பண்ணேன்னா 22.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 650 கிலோமீட்ரு டோட்டல். எத்தனை ரூபாய்க்கு 1500 மொத்தம் பெட்ரோல் போட்டிருக்கேன். மதுரையில் ஒரு 500 போட்டேன். அப்புறம் சென்னையில் வந்துச்சு ஒரு 1050 என்னமோ போட்டேன். ஸோ டோட்டல் எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்கு, எவ்வளோ ஓடிருக்கு அப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். செம்ம டயர்டாக இருக்குது, தூங்க போகிறேன். பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.